வடகொரியாவுல கடுமையான பஞ்சம் நிலவுகிறது. தென்கொரியாவிலே அடுத்தடுத்து ஆட்சி மாற்றங்கள் நிகழ்கின்றன. ராணுவ ஆட்சி வருது, ஜனநாயக ஆட்சி மலருது. கிட்டத்தட்ட அடுத்தடுத்து இப்படியே ஆட்சி மாற்றங்கள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டே இருக்கின்றன. 1994 பிற்பகுதியில கிம் ஜாங் ஹில் அதிகாரத்திற்கு வருகிறார். கிம் இல் சுங்கோட அந்த 46 ஆண்டு கால ஆட்சியில அந்த 1950 இருந்து 53 வரை நடைபெற்ற போர்ல 20 லட்சத்திற்கும் அதிகமான வடகொரியர்கள் கொல்லப்பட்டதாக தகவல்கள் இருக்கு. அமெரிக்கா உள்ள வந்த பின்னாடி அந்த போரின் போக்கே மாறியது. வடகொரிய மக்கள் பெருமளவுல கொல்லப்பட்டதாகவும், சித்திரவதை முகாம்கள்ல அவர்கள் வதைக்கப்பட்டதாகவும் செய்திகள் வெளியாகின. இப்படிதான் அந்த போர் நிறைவு பெற்றது. 1990ல பாத்தீங்கன்னா ஒன்றுபட்ட சோவியத் யூனியன் பிளவுபட்ட சோவியத் யூனியனாக மாறியது. அப்ப பெரும் பஞ்சம் வடகொரியாவுக்கு ஏற்பட்டது. ஏன் அப்படின்னா சோவியத் யூனியனை முழுமையா நம்பி இருந்த ஒரு நாடு வடகொரியா. அந்த தருணத்துல சோவியத் யூனியனோட வீழ்ச்சிக்கு பிறகு வடகொரியா கடுமையான பஞ்சம் அதற்கு ஏற்பட்டது. அதனால பல லட்சம் மக்கள் தங்களுடைய இன்னுயிரை இழந்தனர். இப்பேற்பட்ட பஞ்சம் சோவியத் யூனியன் மூலமாக வடகொரியாவுக்கு ஏற்பட்டது. ஏன்னா இவர்கள் அந்த நாட்டை முழுமையாக சார்ந்திருந்தனர். அதனால இவங்களால சுயமாக தற்சார்பு பொருளாதாரத்தை கட்டமைக்க முடியாத ஒரு நிலையில வடகொரியா இருந்ததுனால அந்த பஞ்சத்தை இவர்களால எதிர்கொள்ள முடியவில்லை. அப்ப பல லட்சம் மக்கள் வடகொரிய மக்கள் தங்களுடைய உயிரை இழந்தனர் அப்படின்னு சொல்லலாம். அப்ப இடைப்பட்ட காலத்துல என்ன நடந்தது? 1948 இருந்து 1994 வரைக்கும் கிம் இல் சுங்கோட ஆட்சி 46 ஆண்டு கால ஆட்சி நிறைவு பெறுகிறது. அதற்கு பிறகு அவருடைய வாரிசு கிம் ஜாங் ஹில் அரியணை கட்டல் அமர்த்தப்படுகிறார். அவரும் தம்மை ஒரு கடுமையான அதிபராகவே முன்னிலைப்படுத்திக் கொள்கிறார். சீனா, ரஷ்யா ஆதரவு பெற்ற நாடாகவே வடகொரியா தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது. 1994 பதவியேற்ற பிறகு கிட்டத்தட்ட 2011 வரை 17 ஆண்டு காலம் கிம் ஜாங் ஹில் அரியணையில இருக்கிறார். 17 ஆண்டு காலம் 2011 வரைக்கும் இவர் தான் அரியணை கட்டல்ல இருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது தன்னுடைய 62வது வயதுல 2011 டிசம்பர் 17ல இவர் மரணம் அடைகிறார். வடகொரியாவுல தொடர்ச்சியான தாத்தா ஆட்சியில இருந்தாரு. அடுத்தது அப்பா ஆட்சியில இருக்காரு. இப்ப 2011 பிற்பகுதியில இன்னொருத்தர் அரியணைக்கு வராரு. அவரை குறித்துதான் இந்த முழுமையான வீடியோ. அவருடைய பாத்தீங்கன்னா ஒரு குழந்தைத்தனமான ஒரு உருவம். அவர் தன்னை வெளி உலகத்திற்கு காட்டிக்கொள்ளவே இல்லை. அவர் தான் அடுத்த வாரிசுன்னு 2011 வடகொரிய ஊடகங்கள்ல செய்தியா இருக்கும்போது அவ்வுலகவே வியக்குது. வடகொரியாவுல இப்படிப்பட்ட ஒரு நபர் அடுத்த அரியணை கட்டலுக்கு வராரா? அவருடைய முகம் பாத்தீங்கன்னா குழந்தைத்தனமா இருக்கும். முடி அழகா வெட்டியிருப்பாங்க. ஒரு இராணுவ கட்டமைக்க கொண்ட உடல், ஒரு குண்டு உடல் வாகு, மிகப்பெரிய உடல் எடை கொண்ட ஒரு மனிதர் தன்னுடைய 29வது வயதுல கிம் ஜாங் உன் அவருடைய பேர் அரியணை கட்டல்ல ஏறுறாரு. இவர் தான் வடகொரியாவோட அதிகாரமிக்க தலைவர்னு அறிவிக்கப்படுகிறார். எப்படி இருக்கும் பாருங்க. அப்பதான் மக்கள்லாம் நினைக்கிறாங்க நமக்கு ஒரு விடிவு காலம் வரும், இவரால ஒரு மாற்றம் வரும், வடகொரியா ஏற்றம் பெறும் அப்படின்னு சொல்லி மக்கள் நம்புறாங்க. அதற்கேற்ற வகையில கிம் ஜாங் உன் பொருளாதாரத்திற்கு கதவுகளை திறந்து விடுறாரு. வியாபாரத்தை விரிவுபடுத்துறாரு. வடகொரியாவோட தலைநகர் பாத்தீங்கன்னா கியோம் யாங். அங்கு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க அருங்காட்சியகம் உள்ளது. இந்த அருங்காட்சியகத்தோட பெயர் கும் சுசன் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரிய அரண்மனை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கும் சுசன் சூரிய அரண்மனையில இருவரது உடைகள் பதப்படுத்தப்பட்டு, அதாவது எம்போமிங் செய்யப்பட்டு இன்றளவும் கண்ணாடி பேழையில பாதுகாக்கப்பட்டு வருகிறது. இந்த பதப்படுத்தப்பட்ட உடல்கள் யாருடையது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வல்லரசு நாடான வடகொரியாவை முதல்ல கட்டமைத்த கிம் இல் சுங். அது பாத்தீங்கன்னா 1948ஆம் ஆண்டிலிருந்து 1994 வரை ஆட்சி புரிந்தார். கிட்டத்தட்ட 46 ஆண்டு காலம் வடகொரியாவை கட்டமைத்தவர், வடிவமைத்தவர் என்றே சொல்லலாம். அவரை மக்கள் எட்டர்னல் லீடர்னு சொல்றாங்க. எட்டர்னல் சுப்ரீம் லீடர்னு அழைக்கப்படுகிற கிம் இல் சுங்கோட உடல் தான் எம்பாமிங் செய்யப்பட்டு அந்த இடத்துல பதப்படுத்தப்பட்டு பாதுகாக்கப்பட்டு வருகிறது. அப்ப இன்னொருவரோட உடல் யாருது அப்படின்னு சொன்னா அவருடைய மகன் அடுத்த ஆட்சி பீடத்துக்கு வராரு. 94 அப்புறம் 2011 வரை கிட்டத்தட்ட 17 ஆண்டு காலம் வடகொரியாவை ஆட்சி செய்த கிம் ஜாங் இல்லோட உடலும் அந்த இடத்துல ரஷ்ய நிபுணர்களால பதப்படுத்தப்பட்டு எம்பாவிங் செய்யப்பட்டு இன்றளவும் கண்ணாடி பேழையில புங்சுசான் சூரிய அரண்மனையில பாதுகாக்கப்பட்டு வருகிறது.
இது வந்து ஒரு நினைவிடமாக இன்றளவும் போற்றப்பட்டு வருகிறது. இந்த இடம் எங்க இருக்கு அப்படின்னா, பியோங்யாங் அப்படின்னு சொல்லக்கூடிய வடகொரியாவோட தலைநகர்ல இந்த அரண்மனை வந்து அமைக்கப்பட்டுள்ளது. அருங்காட்சியகமாக, நினைவிடமாக இன்றளவும் அது வந்து போற்றப்பட்டு வருகிறது. 2011ஓட இறுதி கட்டத்துல கிம் இல் சுங் வந்து மரணமடைகிறார் இல்லைங்களா? அந்த மரணமடையும் போது மக்கள் வந்து தெருக்கள்ல கூடி கண்ணி விட்டு கதறாங்க. அப்படி கதறும்போது மக்கள் எல்லோருமே வந்து வாயிலும் வயிற்றிலும் அடித்துக் கொண்டு தன்னுடைய உச்சபட்ச தலைவரை இழந்து விட்டோம் என்று கதறுகிறார்கள். 2010லயே வந்து கிம் ஜாங் இல் மரணத்திற்கு பிறகு இந்த வடகொரியாவோட ஆட்சி அதிகாரத்தை யார் கைப்பற்றப் போவது என்ற கேள்வி எழுகிறது. கிம் ஜாங் இல்லுக்கு 3 வாரிசுகள் இருந்தாங்க. அதுல முதலாவது வாரிசு வந்து பெண் சாயல் இருந்ததனால அவரை அதிபராக முன்மொழியவில்லை. 2வது வாரிசு தான் அதிபரா வருவார்னு எல்லோரும் எதிர்பார்த்திருந்த நிலையில அவர் மலேசிய பயணத்தின் போது ஒரு விஷம் வைத்து கொல்லப்பட்டதாக வதந்திகள் இன்றளவும் நிலவிக் கொண்டிருக்கின்றன. அவரும் மரணமடைந்தாரு. 3வதா ஒரு வாரிசு இருக்காரு. அவர்தான் கிம் ஜாங் உன். நம்முடைய வடகொரியாவோட இன்றைக்கு இருக்கக்கூடிய உச்சபட்ச தலைவர், சுப்ரீம் லீடர், வடகொரிய அதிபராக இன்றைக்கு முன்னிறுத்தப்பட்டுள்ள கிம் ஜாங் உன். அவர் வந்து பாத்தீங்கன்னா, அவர் வந்து ரகசியமாக வைக்கப்பட்டிருந்தார். அவருடைய ஆரம்ப கல்வி எங்க நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுவிட்சர்லாந்துல பெர்ன் என்ற இடத்துல சர்வதேச கல்வி நிலையத்துல படிக்கிறாரு. ஆரம்ப கல்வி முழுவதையும் பாத்தீங்கன்னா, பாக்-உன் என்ற ஒரு வேறொரு பெயர்ல, போலி பெயர்ல இவர் அந்த இடத்துல படிச்சிட்டு இருக்காரு. தன்னை எப்போதும் வடகொரிய அதிபரின் மகனாக அவர் வெளிக்காட்டிக் கொள்ளவில்லை. இன்னும் சொல்லணும்னா அவருக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் இருந்தது. தென்கொரியாவாலும், அமெரிக்காவாலும் பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருந்ததனால சுவிட்சர்லாந்தோட மைய பகுதியில இருக்கக்கூடிய அந்த சர்வதேச கல்வி நிலையத்துல அவர் ஆரம்ப கல்வியை படிச்சுட்டு வராரு. அப்ப படிக்கும்போது தம்முடைய பெற்றோரா யாரை முன்னிறுத்தினார் அப்படின்னா, சுவிட்சர்லாந்துல வடகொரியா வெளியுறவுத்துறை அலுவலரா பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய ஒரு அலுவலரை தான் தன் தந்தையாக அந்த இடத்துல முன்னிறுத்தி கொண்டார். அப்படிதான் அவர் படிச்சாரு. உன்ற போலி பெயர்ல ஆரம்ப கல்வியை முடிக்கிறாரு. மேல்நிலை கல்வியை முடிக்காமையே வந்து அவர் நாடு திரும்புறாரு. வடகொரியாவுல கிம் இல் சுங்கோட ராணுவ அகாதமில ராணுவ பயிற்சி பெறாரு. 2002ல இருந்து 2007 வரைக்கும் அவர் பயிற்சி பெறுகிறார். இன்னும் சொல்ல போனா ராணுவ அகாதமில ராணுவ அதிகாரியாக பணியாற்றக்கூடிய பயிற்சி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு அவருக்கு கிடைக்குது. 2011க்கு முன்பாகவே பாத்தீங்கன்னா கிம் ஜாங் கில்லுக்கு வந்து பக்கவாதம் ஏற்பட்டது. அதனுடைய விளைவாக இவர் உடனடியா நாடு திரும்ப வேண்டிய சூழல் ஏற்பட்டது. அந்த தருணத்துல தான் இவர் மேல்நிலைப்பள்ளி கல்வியை கூட முடிக்காமலேயே வந்து பாத்தீங்கன்னா கிம் ஜி சுங் ராணுவ அகாதமியில ராணுவ அதிகாரியா பயிற்சி பெறாரு. 2002ல இருந்து 2007 வரைக்கும் ராணுவ அதிகாரியா சிறப்பு பயிற்சி பெற்றுக் கொள்கிறார். அரசியல் ஆளுமை, தலைமைத்துவம், ராணுவ பயிற்சி இதெல்லாம் அந்த பயிற்சிகள் அவருக்கு வழங்கப்படுது. 2009ல அவருக்கு திருமணம் நடக்குது. பாருங்களேன், 2011ல வடகொரியாவோட உச்சபட்ச தலைவரா இருக்கக்கூடிய கிம் ஜாங் இல் மரணம் அடைவார் என்று தெரிந்து கொண்ட உடனே இவர் தான் வந்து அதிபராக பொறுப்புக்கு வரப்போறார்னு அந்த ஊடகமல்ல 2010லயே வந்து பிரகடனப்படுத்தப்படுகிறார். தொடர்ச்சியாக வந்து அறிவிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறார். அப்ப கிம் ஜாங் உன் அந்த தலைமைத்துவத்தை ஏற்ப தன்னை தயார்படுத்திக் கொள்ளும் பொருட்டு அவர் 2009ல அவருக்கு திருமணம் நடக்கிறது. இவருடைய மனைவியும் பாத்தீங்கன்னா வடகொரியா அன்பின் தலைநகரான பியோங்யாங்ல அவங்களும் அங்க படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்து மீடியாவுல ரொம்ப ஆர்வம் கொண்டவரா இருந்தாங்க. இன்னும் சொல்ல போனா அவர் ஒரு சிறந்த பாடகி, கலைக்குழுவுல நாட்டம் கொண்டவர். அவருடைய அம்மா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிறந்த மகப்பேறு மருத்துவர். அவருடைய தந்தையார் வந்து பல்கலைக்கழக பேராசிரியர். அவருடைய மனைவியோட பெயர் ரிசோல் ஜூ. அவங்க தான் வந்து அவருடைய மனைவி. அவங்க 2012ல தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வெளி உலகக்கே வடகொரியாவோட சுப்ரீம் லேடி, முதன்மை பெண்மணியா இந்த உலகுக்கு வந்து அறிமுகப்படுத்தப்படுறாங்க. அப்படிதான் வந்து அவருடைய திருமண வாழ்க்கை நடந்தது. 2011ல பிற்பகுதியில 2011ல அவர் வந்து இறக்குறாரு. கிம் ஜாங் இல் வந்து மரணம் அடைகிறார். 2011 பிற்பகுதியில தன்னுடைய 29வது வயதுல வடகொரியாவோட உச்சபட்ச தலைவராக கிம் ஜாங் உன் வந்து பதவி ஏற்கிறார். சிரித்த முகம், அழகாக வெட்டப்பட்ட தலைமுடி, உடல் பருமன் இது போன்ற அவருடைய உடல் வந்து காட்சியளிக்குது. அனைத்து ஊடகங்களும் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, வடகொரியாவுக்கு வந்து நல்ல காலம் பிறக்கும். இவர் கட்டாயம் வடகொரியாவை அடுத்த நிலைக்கு எடுத்து செல்வார். மக்களும் தங்களுக்கு வந்து ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கு. இந்த தலைவர் தங்களை நல்லபடியா வழிகாட்டுவார் அப்படின்னு நினைச்சுதான் வந்து அவரை வந்து வரவேற்கிறாங்க, ஆரவாரம் செய்யறாங்க. நாட்டுல உச்சபட்ச மகிழ்ச்சி நிலவுது அப்படின்னே சொல்லலாம். அப்பதான் வந்து இவர் பொருளாதார கதவுகளை வந்து திறந்து விடுறாரு. உலக பொருளாதாரம்
வலிமை வாய்ந்ததாக இருக்கிறது. நம்ம நாட்டோட பொருளாதாரத்தை உயர்த்த வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்றாருன்னா, அந்த பொருளாதார கதவுகளை வெளிநாடுகளுக்கு திறந்து விடுகிறார். கட்டாயம் மக்கள் எல்லாம் மகிழ்ச்சி அடைந்திருப்பாங்க. ஆனாலும் அந்த மகிழ்ச்சி சில காலம் மட்டும் தான் நீடித்தது. உடனடியாக எல்லைகளை எல்லாம் மூடுறார். இவருடைய ஆட்சி காலத்துல தான் பார்த்தீங்கன்னா, அவருடைய நாட்ல இன்றளவும் எந்த ஒரு வெப்சைட்டும் நுழையவே முடியாது. அங்க வெளிநாட்டு ஊடகங்களை பார்ப்பவர்களுக்கு மரண தண்டனை வழங்கப்படும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டது. அங்க வெளிநாட்டு ஊடகங்களுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு. அரசாங்கம் என்ன ஊடகங்கள பார்க்க சொல்ல வேண்டுமோ, அந்த ஊடகத்த தான் அவங்க பார்ப்பாங்க. இன்னும் சொல்லப்போனா, வடகொரியாவுல மக்கள் எதை உண்ண வேண்டும், என்ன உடை உடுத்த வேண்டும், எப்படி வாழ வேண்டும், எந்த வீட்டில் வசிக்க வேண்டும், இது எல்லாம் நிர்ணயிப்பது வடகொரியா அரசாங்கம் தான். அங்க உச்சபட்ச தலைவரா கிம் ஜாங் உன் தான் இருக்காரு.